மாமா எட்டு மாமா, இதான் சரியான நேரம். எடு தானிய மாத்திக்கங்க. நீடோடி வாழ்க வாழ்க. கட்டு மாமா. என்ன முத்தா உண்மையாவே தாலி எடுக்கிறான்? நான் தான் சொன்னல இன்னைக்கு ஆனந்திக்கு அன்புக்கும் கல்யாணம்னு. நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு ஆனந்திக்கும் அன்புக்கும் கல்யாணம். பேலன்ஸ் அச்சுத கையில இருக்குல்ல, அவன் ஆனந்தி கழுத்துல தாலி கட்டும் போது போட்டுரு. விளையாடாது, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ வேடிக்கை மட்டும் பாரு. என்ன அழகப்ப மாமா, சந்தோஷமா? இன்னும் சந்தோஷப்பட வேண்டியது நிறைய இருக்கு. இதோ வர 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 எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல் இருக்கு. என்னடா அடிச்சு துரத்தினவங்க திரும்ப வந்திருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. நான் ஒன்னும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வரல. அப்படி இருந்தா மாப்பிள பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி நீங்க எல்லாரும் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்றத வாசல்ல நின்னு பாத்திருப்பேனா? நான் இங்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான். அது என்னன்னா, இந்த கல்யாணம் முடிஞ்சதோ அழகப்பன் குடும்பம் சந்தோஷமா இருக்கலாம். பொண்ணோட கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்திட்டோம். ஊருக்குள்ள எல்லார் முன்னாடியும் மரியாதையோட தலை நிமிர்ந்து நடக்கலாம்னு ஒரு கற்பனையில இருப்பாருல்ல, அது வெறும் கற்பனையிலேயே போக போகுதுன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. அடடடடா, பாடுற கோவத்தை தம்பி. உண்மையை சொல்லும் போது சில நேரத்துல கோவம் வரத்தான் செய்யும். ஆனா நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீ கோவத்தை காட்ட வேண்டியது என்கிட்ட இல்லன்னு புரியும். நீ சொல்றதை கேட்க இங்க யாரும் தயாரா இல்ல. பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடு. இல்ல ஏற்கனவே அடி வாங்கி அசிங்கப்பட்ட மாதிரி மறுபடியும் அசிங்கப்படணுமா? ஓ, அசிங்கப்படுத்துவீங்களோ? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா அசிங்கப்பட போறது யாருன்னு இந்த ஊர் சனத்துக்கே தெரியும். சொல்லிக்கிட்டே இருக்க. வேலு, ஒரு நான் பேசுகிறேன். டேய், சுயம்பு, உன் கோபம், வன்மம், பழி வாங்குற எண்ணம் இதெல்லாம் இத்தோட விட்டுரு. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வீணா பிரச்சனை பண்ணாத.
இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நாங்க மறந்துடுறோம். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, உன்னை இந்த கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளியா நாங்க நினைச்சுக்கிறோம். வந்துட்ட நல்லபடியா இருந்து மரியாதையை காப்பாத்திட்டு போறதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அது எப்படி மாமா, நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? அவமானப்படுத்துறவங்க எல்லாத்தையும் மறந்துடலாம், ஆனா அவமானப்பட்டவன் எப்படி மறக்க முடியும்? நானும் நீங்க சொன்ன மாதிரி விருந்தாளியா வந்து அச்சதைய போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா அது எப்போ என்ன நீங்க மதிச்சிருந்து நான் நினைச்ச மாதிரி நடத்திருந்தீங்கன்னா, நீங்க நினைச்ச மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா நீங்க அப்படி நடக்க விடலையே, அப்புறம் எப்படி நான் நல்லபடியா நடக்க விடுவேன்? நானும் இந்த விஷயத்தை சொல்ல வேணான்னு யோசிச்சிருப்பேன். ஆனா சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீங்க என்ன ஆளாக்கிட்டீங்க. என்ன நீங்க அவமானப்படுத்தாம இருந்திருந்தா, நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிச்சிருக்கலாம். ஆனா அப்ப நீங்க சபையில வச்சு அவமானப்படுத்தினீங்கல்ல. எனக்கு நீங்க கொடுத்த அவமரியாதைய திரும்ப எல்லார் முன்னாடியும் நான் கொடுக்கணும் இல்ல? அப்ப உண்மையை சொல்லித்தானே ஆகணும் மாமா. ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் போருங்க. ஹலோ சம்பந்தி சார், மாப்பிளைய பெத்தவரே, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். வாங்க 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 சார். என்ன? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்துறாங்களா, இல்ல மறைச்சு ஏமாத்தி தான் இந்த கல்யாணத்தை பண்றாங்களா? இங்க பாருங்க தம்பி, நீங்க அவங்க குடும்பத்து மேல ஏற்கனவே இருக்கிற பகைக்கு பழி தீக்கிறதுக்காக கல்யாணம் நடக்கிற நேரத்துல தேவையில்லாம ஏதோ பேசி பிரச்சனை பண்றீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை தடுக்காதீங்க. ஓ சம்பந்தி சார், நீங்க கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணத்துக்கான சடங்க பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு நடக்க வேண்டிய இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்காம நடந்த ஒரு விஷயத்துக்கு இவரு பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு. அதையும் சேர்த்து பண்ணுங்கன்னு தான் சொல்றேன்.